இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடுக்கடலில் அமைந்துள்ள கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவு பெற்றுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நடுக்கடலில் அமைந்துள்ள கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவுற்றுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். நடப்பாண்டிற்கான அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இன்று கொடி இறக்கத்துடன் அந்தோணியார் ஆலய திருவிழா நிறைவடைந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த கூடுதல் விவரம். கண்டிப்பாக ஜனனி, கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா இன்று 2 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழா தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்தியா இலங்கை இரு நாட்டு மக்களும் ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தியுள்ளனர். இந்த திருவிழாவில் இயற்கை இடர்பாடுகள் அகலவும் மீன்வளம் பெருகவும் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது போடப்பட்ட ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தின் சரத்துக்களை உரிமையை நிலைநாட்டும் விதமாக வருடம் 2 நாட்கள் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் தமிழகத்தில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த திருவிழா நேற்று மாலை கச்சத்தீவில் துவங்கியது. இந்த துவங்கி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு இன்று 2ஆம் நாள் நிகழ்ச்சி இன்று காலை துவங்கியது. யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர் பிரகாசம் தலைமையில் இந்த விழா நடைபெற்று திருப்பலி பூஜைகள் நடைபெற்றது. இதில் இரு நாட்டு மீனவர்களும் இயற்கை இடர்பாடுகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெற சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது கொடி இறக்கத்துடன் இந்த திருவிழா நிறைவு பெற்றது. இந்த திருவிழாவில் இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவை முன்னிட்டு கச்சத்தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் இலங்கை கடற்படையினர், இலங்கை ராணுவத்தினர் என 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டது. இரு நாட்டு மக்களும் கலந்து கொண்டு தங்களுடைய உணவுகளையும் பரிமாறிக்கொண்டு இந்த திருவிழாவில் பங்கேற்றனர். இந்த திருவிழாவை இரு நாட்டு மக்களும் உணர்வு பூர்வமாக கொண்டாடியதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகு.